நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 பொம்பளை, 2 மனைவிமார்கள். ஒரு பெண் கணவனுடைய வாழ்க்கையை நம்பி வாழ்ந்தவர், கணவனை உள்ளாலையும் புறத்தாலையும் நேசித்தவர். அடுத்தவன் வெளியால நேசித்தா, உள்ளால கணவனை வெறுத்தா. கணவன் கொண்டு வந்த தீனுக்கு அவ அட்டாக். மாப்பிள்ளையில பேச்ச கேட்கிறது இல்ல. கணவன் தீன் என்று எதை சொல்றோம், இவக்கு கசப்பு. எங்கட பெண்களுக்கு தேவையில்லாம வெளியில போகாதீங்கன்னு சொன்னா எவ்வளவு கசக்கு, வெளியில போகாதீங்கன்னா எவ்வளவு கசக்கு. சில பெண்களுக்கு தொழுங்கன்னா எவ்வளவு கசக்கு, சில பெண்களுக்கு ஒழுக்கமாக இருங்கன்னா எவ்வளவு கசக்குது. இதுபோல அவளுக்கும் கசக்குது. ஒரு மனிதன் தீன சொல்லும் போதே கசப்பு வருகிறதா, கசப்பு வருகிறதா, அவளுக்கு பிடிவாதம் இருக்குதுன்னு அர்த்தம். பிடிவாதம் இருக்குன்னு அர்த்தம். பிடிவாதம் உள்ளவங்களுக்கு தான் நலவு சொல்லும் போது ஏற்காது, அவங்களோட உள்ளம் அதை ரிஜெக்ட் பண்ணும். நல்லது கேட்கும் போது மனது சொல்லும், சொல்றாங்கதான் இதெல்லாம் எப்படி செய்யற. உங்களோட உள்ளம் அதை ரிஜெக்ட் பண்ணுதுன்னா உங்களோட பிடிவாதம் இருக்குது. பிடிவாதம் சும்மா வரல, பிடிவாதம் வாரது தக்கப்பூர் இருந்தா, தன்னை பெரியாள் என்று நினைச்சா பிடிவாதம் வரும். பிடிவாதம் இருந்தால், தக்கப்பூர் இருந்தால், தற்பெருமை இருந்தால் பிடிவாதம் வரும். பிடிவாதம் உள்ளவர்களுக்கு உண்மையை சொல்லும் போது ஏற்கிற மனம் வராது. இது நான் சொன்ன கருத்தல்ல. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருஷம் ஒரு சமூகத்தோட இருந்து அவர்களின் மீது ஆளுமை செலுத்தினதுக்கு பிறகெடுத்த முடிவு. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் தாவத். ஆனால் அவனோட பேச்ச கேட்டது 83 பேர் தான். 950 வருஷம் வாழ்க்கை அழிச்சுட்டாங்க, பேச்ச கேட்டது 83 பேர் தான். ஹஜ்ரத் நூஹ் அதுக்கு காரணம் சொன்னாங்க, அஃபர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா. யா அல்லாஹ், இவங்க எல்லாரும் என்ன பேச்ச கேட்காம இருக்க காரணம் பிடிவாதமும் பெருமையும் இருக்குது. பிடிவாதம் இருக்குது, பெருமை இருக்குது. இது ரெண்டுமே ஹக்க சொல்லும் போது அப்ப ரிஜெக்ட் பண்ணிடும். நூஹ் நபிய மனைவிக்கு அந்த ஹால் தான். கணவன் சொல்லும் போதெல்லாம் மனதால நிராகரிச்சது மட்டுமல்ல, நாவால பகிரங்கமா எதிர்ப்பு தெரிவிச்சான். அவளுக்கு தான் புள்ளையும் கிடைச்சது. அவளோட பாசறையில தான் அந்த புள்ள வளர்ந்து. கணவனுக்கு வெளியில சோழிகள் இருக்குது, 24 அவரும் வீட்டுக்குள் இருக்கிறார். அவருக்கு தொழில் இருக்குது, அவருக்குள்ள பணி இருக்குது. கணவர் வெளியில தாவத்துடைய பணியில் இருக்கிறார், நபிக்குரிய வேலையோடு செஞ்சு கொண்டிருக்கிறார். வீட்டில் உள்ள தாயுடைய சுஹபத், அவளுடைய கண்காணிப்பு, அவளை பார்த்து பார்த்து, அவளுடைய பேச்ச காதால கேட்டு கேட்டு, அவளுடைய உறங்கி, அவளுடைய சேர்ந்திருந்து, அவளுடைய பாலை குடிச்சு வளர்ந்த மகனுக்கும் அதே பெருமையும் அகம்பாவும் வந்துட்டு. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஹஜ்ரத் நூஹுக்கு சொன்னான், கடலோ ஆறோ இல்லாத ஊர்ல கப்பல் கட்ட சொன்னான். மக்கள் சிரிச்சா. இந்த காலம்னா கண்டெய்னர்ல இதுல ஏத்திட்டு போலாம், அப்ப இதுல கொண்டு போற வஸ்னஇல் ஃபுல்க பிஅய்னினா, நீங்க கப்பலை கட்டுங்க. நாம ஹஜ்ரத் நூஹ் கப்பல் இருக்கிறாங்க, மக்களும் கப்பல் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? ஈமான்தாரிகள் 83 பேர். மகன் அந்த வழியால போறான். ஆனா அவனேறான் இல்ல, அவனேறான் இல்ல. என்னவாக இருந்தாலும் வாப்பா, வாப்புக்கு இரக்கம் வந்தவர் சொன்னாரு, யா புனை இறக்கமானா, இரக்கமாத்த மகன் அணுகினார். இரக்கம் உள்ள மகனே இந்த கப்பல் எங்களோடு வலா தக்கும் மால் காஃபிரி, காபிர்களோட சேர்ந்து நீ நாசமா போய்க்கிறார். கெட்டவனோட சேர்ந்தா கெட்டவனா தான் போவாய். பாப்பட அட்வைஸ், வலா தக்கும் மால் காஃபிரி, காபிர்களோட சேராது. அந்த மகனுக்கும் உம்மட குணம் வந்துட்டு எதிர்த்து பேசுற தன்மை, வாதம் புதிர தன்மை. அவன் சொன்னா வெள்ளமா வரப்போகுது, உங்களோட கப்பல் இருந்து நாகரோடு நான் மலையேறி தப்புவோம்.
தண்ணியிலிருந்து என்ன பாதுகாக்கிற மலைக்கு மேல் நான் ஆறுவேன். நூஹ் நபி விளங்கப்படுத்தினாங்க, வெள்ளம் 2 வகைக்கு. ஒன்று வெள்ளமாக வாரது, இதுல போட்ல ஏறி எதுல ஏறி இல்ல தப்பிடலாம். இன்னொன்று வெள்ளத்தின் வடிவில் அல்லாஹுடைய அதாபு வாரது. அதாபாக வெள்ளம் வந்துச்சா நீ எங்க இருந்தாலும் அது பிடிக்கும். லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து எவனுக்கும் பாதுகாக்கிறான். இல்லாம ரஹீம், அல்லாஹ் இறக்கப்பட்டவர்களை தவிர யாரும் பாதுகாக்கப்பட மாட்டான். வாப்போட ஆர்கியூமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறான், விவாதம் புரிஞ்சு கொண்டிருக்கிறான். ஒரு அலை வந்து அவனை இழுத்துட்டு போகுது. வஹால பைனஹுமல் மௌஜ் ஃபகான மினல் முக்ரகீன், அவனும் காவிரிகளை போல அப்படி மூழ்கடிக்கப்பட்டான். என்னவாக இருந்தாலும் ஒரு தகப்பன் பார்த்து கொண்டிருக்க அவருடைய இரத்தத்தில் உருவான அந்த மகன் இழுத்து செல்லப்படும் காட்சியை கண்டார், அழுது புரண்டார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். யா ரப் இன்னபினி மின் அஹ்லி, என் மகன் என் குடும்பம், அவனை நீ பாதுகாத்து என் மானத்தை பாதுகாத்து. ரப் என்ன தெரியுமா சொன்னான்? قال يا نوح انه ليس من اهلك, நூஹே நீங்க அவர மகன் என்று நினைக்கலும் நாங்க அவனை உங்களோட குடும்ப பட்டியல சேர்த்தல. எங்கட பார்வையில் அவன் நபீர மகன் அல்ல. சாலிஹான அமல் இல்லாதவன் எப்படி நபீர மகன் ஆகிறான்? அவர் உம்மட மகன், வாப்பட மகன் அல்ல, உம்மட மகன். உம்மட குணம் அவன்கிட்ட வந்துச்சு, பிடிவாதமும் அகம்பாவமும். இதுக்கு மறுபுறம் பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரும் பிள்ளை வளர்த்தார், ஹஜ்ரத் இப்ராஹிம் வளர்த்தார். அவரும் மாஷா அல்லாஹ் தியாகத்தோட கஷ்டத்தோட வளர்த்தார். அவர் எப்படியோ அதுக்கு ஒத்து போற மனைவி. அவர் 100% தியாகம் என்றா, மனைவியும் 100% தியாகம். எந்த ஒரு பாடத்தையும் தீனுக்கு பொறுக்க தயார். தீன் என்றால் சந்தோஷமா பாடம் எடுப்பார், சந்தோஷமா கபூல் செய்வார், பிள்ளைய கண்ணும் கருத்துமா பாதுகாத்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நூஹ் நபி பேசினது போல இரக்கமா மகனை பேசி சொன்னாங்க. யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம், இரக்கமுள்ள மகனே உங்களை அறுக்கிறது போல ஒரு கனவு கண்டு, உங்களை அறுக்கிறாப்புல ஒரு கனவு கண்டு. உங்களோட யோசனை எப்படி? பயான் கூட பண்ணல. நீ கழுத்தை கொடுத்தா சுவர்க்கம் போவா, கழுத்தை கொடுக்கல அல்லாஹ் கோவிச்சிருவான், அப்படி சொல்லவும் இல்லை. கனவொன்று கண்டவொன்று யோசனை என்ன? 13 வயதா. மகன் என்ன சொன்னார் பாருங்க. ஒரு தாயிடத்தில் இருக்கிற பணிவான பேச்சு மகனிட்ட உண்டாகும். அந்த சுஹபத், அந்த மாஹோல், அந்த சூழல் பிள்ளைகிட்ட மாற்றத்தை உண்டாக்கு. அவன் சொல்லல அருகவாப்பா கழுத்தை கொடுக்கிறேன், அப்படி அகம்பாவத்தோட பேசல. அவர் சொன்னார், யா அபதி ஃஅல் மா துஅமர், தகப்பனே ரப்பால எது ஏவப்பட்டுச்சோ அதை செய்யுங்க. அடங்குன்னு சொல்லல, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏதோ அதை செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், அல்லாஹ் நாடினா இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாளியாக இருக்கிறத காண்பிங்க. அல்லாஹ் நாடினாதான் பொறுமையாளி இருப்பாராம். எவ்வளவு பணிவான பேச்சு இது! அந்த தாயினத்தில் உருவான பணிவு, அவரிடத்திலிருந்து ஒருக்கம், அடக்கி வாசிக்கிற தன்மை, பணிஞ்சு போற தன்மை. ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய கத்தியிலேயோ இஸ்மாயில் ரத்தத்திலேயோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. 2 பேரும் அறுக்கிற காட்சியை பார்க்க வானுலகில் உள்ள மலக்குகள் அழுதா. சொன்னத்தை செய்றாரான்னு பார்த்தா பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். வனதைனாஹு ஐயா இப்ராஹிம், நாங்க கூப்பிட்டோம் இப்ராஹிம், நீங்க இதுவரைக்கும் செய்றீங்களான்னு பார்த்தோம். அறுக்க விடுறது எங்க நோக்கம் இல்ல. எங்களோட பேச்சு பெருசா, உங்களோட மகன் பெருசா. எங்களோட பேச்சு பெருசா, உங்களோட மகன் பெருசா. எங்களோட பேச்ச மதிச்சீங்க மகனை விட. காட்டின கனவை உண்மைப்படுத்தினீங்க. அது சொந்தர் உய்யா. மிக பலமான சோதனை. உலகத்தில பரீட்சை கேள்வி எடுக்கிறவங்க என்ன சொல்றாங்க? நாங்க லேசா தான் கேள்வி எடுத்தோம். அப்படித்தானே? கேள்வி எடுத்தவங்க சொல்றாங்க ரொம்ப லேசா கேள்வி எடுத்தோம். எழுதினவங்க சொல்றாங்க கஷ்டமா எழுதினவங்க. எடுத்தவங்க லேசுங்கிறாங்க, எழுதினவங்க கஷ்டம் பண்றாங்க. இது சோதனை எடுத்த ரப்பே சொல்றான்,
இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். இதெண்டா ஒரு தெளிவான சோதனை தான். இப்ராஹிம் நபியை சோதிச்சது தெளிவான சோதனை தான். அதுதான் உதுஹியா.